ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். சக்கரை பொங்கல் 1.5 கிலோ, சுண்டல் 1.5 கிலோ. பூஜைக்கு நம்ம கொண்டக்கடலை வாங்கியிருக்கோம் 1.5 கிலோ. இன்னும் ஒரு 1/2 கிலோ இருக்குது வீட்டில். இதை தான் நம்ம இப்போ கட் பண்ணி போட போகிறோம். குக்கரில் தண்ணி ஊற்றி மதியமே ஊற போட்டால் தான் நாளைக்கு காலைக்கு 6 மணிக்கெலாம் ரெடி பண்ண முடியும். நான் 1.5 கிலோ ஊற போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 பேர்த்துக்கு மேலே தான் இருக்கும். 50, 60, 65 பேர். இது ஃபுல்லாக இது வரையிலும் வந்துடும். ஃபுல்லாக இவ்வளோ வந்துடும். ஊற போட்டோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு ஊறி இருக்குது. கடையில் வேக போட்டுக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் தாளிக்க ஒரு 300 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, தேங்காய், ஒரு தேங்காய் ஃபுல்லாக, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்க ரெடி பண்ணியிருக்காங்க. சுண்டலுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். நமக்கு 1.5 கிலோவுக்கு இவ்வளோ வரும். இஞ்சி திருவள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம கொண்டக்கடலையில் கொட்டிக்கலாம். 1.5 கிலோ கொண்டக்கடலைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. நான் 2ஆக பிரித்து கொட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக எனக்கு 1.5 கிலோவும் இதில் கொட்ட முடியல. அதை பிரித்து கொட்டிக்கலாம். இது ஆயுத பூஜைக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1.5 கிலோ சுண்டல். இதை எப்படி செய்யலாம், எப்படி ஊற வச்சேன், எவ்வளோ வெங்காயம், இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.